சக்தி வாய்ந்த நாடுகள் சந்திக்கும் G20 உச்சி மாநாடு இம்முறை இந்தோனேஷியாவில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நாளை மறுநாள் நடைபெறுகிறது. G20 அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, குழம்ப தேவையில்லை, ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளலாம். பாமர மக்களுக்கும் இதில் செய்தி இருக்கிறது, போட்டித் தேர்வு எழுதுகிறவர்களுக்கும் இதில் பயனுள்ள தகவல் இருக்கிறது. சரி, G20 என்றால் என்ன? உலகின் டாப் 20 நாடுகள், அதாவது பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் உலகத்தின் சிறந்த 20 நாடுகள். உலகத்தில் மொத்தம் எத்தனை நாடு இருக்கு? 200 நாடுகள் இருக்கு. 200 நாடுகளில் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கும் 20 நாடுகள் சந்திக்கிற உச்சி மாநாடு இது. அதாவது 20 நாடுகள்னு நாம் சொல்லும் பொழுது 19 நாடு பிளஸ் யூரோப்பியன் யூனியன் என அழைப்பாங்க, ஐரோப்பிய ஒன்றியம், அவங்களும் அதில் கலந்துக்கிறாங்க. மொத்தம் 20. சரி, இந்த 20 நாடுகளோட சிறப்பு என்ன தெரியுமா? உலக பொருளாதாரத்தில் 80% இந்த 20 நாடுகள் தான். உலக நிலப்பரப்பில் 60% இந்த 20 நாடுகள் தான். உலக மக்கள் தொகையில் 64% இந்த 20 நாடுகள் தான். இப்பொழுது புரிகிறதா இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்று? அவ்வளவு சக்தி வாய்ந்த நாடுகள் சந்திக்கின்றன. எப்பொழுது இந்த மாதிரி ஒரு சந்திப்பு முதல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 23 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதாவது இந்த நம் உலகத்தை பொறுத்தவரை 2வது உலகப் போர் நடந்த பின்பு சக்தி வாய்ந்த சர்வதேச அமைப்புகள் உண்டாக்கப்பட்டது, ஐநா உள்பட. ஏன் அப்படின்னா மீண்டும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உலகம் சந்திக்கக்கூடாது. அப்போ உலகத்தில் சக்தி வாய்ந்த நாடுகளை ஒன்று திரட்டி அந்த நாடுகளுக்கு இடையே இணக்கமான சூழலை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கம். பொருளாதார ரீதியாக G20 அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த ஆண்டு பாலி தீவில் நடைபெறுகிறது. நீங்கள் நிறைய பேர் பாலி தீவு பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் நேரில் போய் பார்த்துருப்பீங்க. சுற்றுலாக்கு பெயர் போன தீவு பாலி தீவு. ஆஸ்திரேலியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க பாலி தீவுக்கு. ஏன்னா இந்தோனேஷியா பக்கத்தில் ஆஸ்திரேலியா நாடு தான் இருக்குது. அவங்க பாலி தீவுக்கு சுற்றுலாவுக்கு வருவது, அங்கே போனவங்க பார்த்துருப்பீங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்தோனேஷியாவை பொறுத்தவரை இஸ்லாமிய பெருமக்கள் உலகத்தில் ஒரு நாடில் அதிக எண்ணிக்கையில் வசிக்கிறாங்க அப்படின்னா அது நம்பர் 1 இடத்தில் இருப்பது இந்தோனேஷியா. அதில் பாலி தீவுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. இந்து பெருமக்கள் பெரும்பான்மையோடு வசிக்கக்கூடிய தீவு பாலி தீவு. அங்கே தான் தற்பொழுது G20 உச்சி மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. நம் பிரதமர் அங்கே சென்றிருக்கிறார். 2 நாள் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பார். அதாவது நாளை மறுநாள் நிறைய மீட்டிங் இருக்குது. நாட்டு மக்களையும் அங்கே உள்ள மக்களையும் சந்திக்கிறார். அதே நேரத்தில் தலைவர்களையும் சந்திக்கிறார். குறிப்பாக பிரிட்டன் பிரதமரை சந்திப்பார் என்று கூறப்படுகிறது. மற்ற தலைவர்களையும் சந்திப்பார். சரி, அமெரிக்க அதிபர் சீன அதிபர் சந்தித்திருக்கிறார்களே, அது குறித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான சந்திப்பு. காரணம், 2 நாடுகளுக்கும் நல்லுறவு கிடையாது. இந்த மாதிரியான தருணத்தில் ஒரு உச்சி மாநாடுல தலைவர்கள் நேரில் சந்தித்து பேசும்பொழுது சில பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். சில பிரச்சனைகள் பல வருஷமானாலும் தீர்க்கவே முடியாது. எனினும் இது போன்ற உச்சி மாநாடு அது போன்ற ஒரு வாய்ப்பை 2 நாடுகளுக்கு ஏற்படுத்தி கொள்கிறது. எங்கே பேச்சுவார்த்தை குறைகிறதோ அங்கே தான் நாளாவ போர் வெடிக்கும். எங்கே பேச்சுவார்த்தைகள் நாடுகள் ஈடுபடுகிறதோ அங்கே சற்றே பதட்டம் தனிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இந்த G20யும் அப்படித்தான் அமைகிறது. எளியும் பூனியமாக இருக்கக்கூடிய சீனாவும் அமெரிக்காவும் அந்தந்த நாட்டு தலைவர்கள் அங்கே சந்தித்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த கேள்விக்கு நீங்கள் வரலாம். உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸாக ரஷ்ய அதிபர் புட்டின் இருக்காரு. உக்ரைன் மீது வேற போர் தொடுத்து விட்டாரே, ஒரு பக்கத்தில் போர்க்களமாக காட்சியளிக்கிறதே, அவரும் வருவாரா? ரஷ்யாவும் உலகத்தில் மிகப்பெரிய பொருளாதாரமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவர் வருவாரா இல்லையா என்று முதலில் சந்தேகம் இருந்தது. அமெரிக்க அதிபரும் அமெரிக்கா தலைமையில் வேறு சில நாடுகளும் அவர் வரக்கூடாது, மாறாக உக்ரைன் G20 இல்லை என்றாலும் அவர்களை அழைக்க வேண்டும் இந்த உச்சி மாநாடுக்கு என்ற கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் கருத்துக்கள் வலுத்து கொண்டே போனது. ரஷ்யா தரப்பில் சொல்லிட்டாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் இதில் பங்கேற்க மாட்டார் அப்படின்னு சொல்லி, நேரில் பங்கேற்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆன்லைனில் ஏதாவது தோன்ற வாய்ப்பு இருக்கிறதா என்றும் நாம் பார்க்க வேண்டி இருக்கும். அடுத்த G20 மாநாடு மிக சிறப்பானது. G20 அப்படின்னு சொல்லி நாம் சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் குரூப் ஆஃப் 20 கண்ட்ரீஸ் என அழைப்பார்கள். அதுதான் G என்றால் குரூப். அந்த G20 மாநாடு அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறவிருக்கிறது. குறிப்பாக அந்த ஒரு ஆண்டு, அதாவது இந்த பாலியில் நடக்கும் இந்த மாநாட்டில் அடுத்த ஆண்டுக்கான நிகழ்வை, அந்த பொறுப்பை இந்தியாவிடம் ஒப்படைத்து விடுவார்கள். நம் பிரதமர் அங்கே இருக்கிறார். இது ஒரு பக்கம் இருக்கையில் அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு உண்டான G20 கூட்டம்லாம் இந்தியாவில் நடைபெறும். உலக நாட்டு தலைவர்கள், அந்த G20 நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான கூட்டம்
புதுதில்லியில் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த ஆண்டு செப்டம்பர் மாதம்.